السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. قال الله تبارك وتعالى: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக ஹாத்தமன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், இமாம்கள், தாபீன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னிடம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தினால் செய்யப்படும் இபாதத்துகள் என்ற தொடர்ச்சியிலே அல்ஹம்துலில்லாஹ் 4 விதமான இபாதத்துகளை இதுவரை நாம் பேசியுள்ளோம். சுருக்கமாக யாருக்கு அந்த 4 ஞாபகம் இருக்கின்றது? வரிசையோடு: ஈமான், தக்வா, ஷுக்ர், சப்ர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 5வது இபாதத்தின் முறை அல் முஹப்பா, இறை நேசம், அல்லாஹுவை நேசிப்பது. அல்லாஹுவை நேசிப்பது என்று சொன்னவுடன் முதல் விஷயம் நமக்கு எல்லாருக்கும் புரியும். என்னவென்று சொன்னால், நேசம் என்ற பொதுவான வார்த்தைக்கே நமக்கெல்லாம் தெரியும், அதோடைய இடம் உள்ளம். நான் அவரை மனசார நேசிக்கின்றேன், மேன்கு தில் சே சாத்தா ஹூம். இது நம்ம அன்றாட பழக்க வழக்கத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு வாக்கியம். ஏனென்று சொன்னால், முஹப்பா, ஹுப் என்ற இந்த வார்த்தை உள்ளத்தை விட வேறு எங்கும் இது செய்ய முடியாத ஒரு காரியம். உள்ளத்தினால் மட்டுமே இந்த இபாதத் ஒரு மனிதனால் செய்ய முடியும். பிற இபாதத்துகள் போல் இதோட வெளிப்பாடு நாம் நம்முடைய செயல்களிலே, கரங்களிலே, நாவுகளிலே நாம் பார்க்கலாம். ஆனால் இதோட உருவாகும் இடம், தங்கும் இடம் என்பது உள்ளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களிலே 2 வகையான மக்களை பற்றி சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகின்றார். மக்களில் 2 பிரிவுகள். வமினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதா. மனிதர்களில் ஒரு சாரார் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர வேறு விஷயங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை இன்றி பிற விஷயங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டுமோ அவ்வாறே அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை நேசிக்கின்றார்கள். அல்லாஹ்வை எப்படி நேசம் கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வின் மீது எப்படி முஹப்பத் கொள்ள வேண்டுமோ அவ்வாறே அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை நேசிக்கின்றார்கள். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களோ, அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வை மிக அதிகமாக நேசிப்பார்கள். அல்லாஹ்வை மிகவும் அதிகமாக நேசிப்பார்கள். இந்த ஆயத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை நுணுக்கமாக கவனிக்கலாம். அல்லாஹ் ஆரம்பித்தது அந்த முஷ்ரிக்குகளை பற்றி, அல்லாஹ்வை தவிர வேற விஷயங்களை வணங்கக்கூடியவர்களை பற்றி. வமினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வை தவிர வேறு விஷயங்களை அவர்கள் வணங்குவார்கள் என்று சொல்லி, வணக்கத்திற்கான விளக்கம் என்ன? யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். வணக்கத்தின் ஒரு சாராம்சம் என்ன? அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணுமோ அதை போல் அவர்கள் மற்றவர்களை நேசிக்கின்றார்கள். அப்போ இபாதத்துக்கான டைரக்ட் பதில், இபாதத்துக்கான டைரக்ட் ஈக்குவலண்ட் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் ஹுப், முஹப்பா.
அல்லாஹ்வை நேசிப்பது. இந்த அல்லாஹ்வுடைய நேசம் என்பது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வோடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 3 விதமான சிந்தனைகள் அவரோட உள்ளத்தில் இருக்க வேண்டும். 3 விதமான ஃபீலிங்ஸ், 3 விதமான உணர்வுகள் அல்லாஹ்வை பற்றி ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக அல் முஹப்பா, அல்லாஹ்வுடைய நேசம். இரண்டாவது அர் ரஜா, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பு. மூன்றாவது அல் ஹவுஃப், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். இந்த ரஜா ஹவுஃப், எதிர்பார்ப்பும் பயமும், அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்ப்பதும், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்ப்பதும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்படுவதும், அல்லாஹ்வுடைய கோபத்தை பயப்படுவதும், இது இரண்டுமே உருவாகிற காரியம் என்ன என்று சொன்னால், காரணம் என்ன என்று சொன்னால் முஹப்பா. அல்லாஹ்வை நேசித்தால்தான் அல்லாஹுக்கு எது பிடித்தமானதோ அது செய்யணும்னு தோணும். அல்லாஹ்வை நேசித்தால்தான் அல்லாஹுக்கு வெறுக்கத்தக்க காரியங்களை செய்யக்கூடாது என்ற சிந்தனை வரும். அந்த நேசம்தான் அடிப்படை, அந்த முஹப்பத் தான் அடிப்படை. அந்த முஹப்பத் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை வழிபடுவது மிகவும் கடினமானது. அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகி இருப்பது மிகவும் கடினமானது. அதனால்தான் ஒருவர் இன்னொருத்தரை நேசிக்கும் பொழுது உலகளாவிய அளவிலேயே நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க எந்த லெவலுக்கும் போகிறதுக்கு தயார். அவர் என்ன பாவம் செஞ்சாலும், உங்களுக்கு என்ன தீங்கு வச்சாலும் அவருக்கு நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொன்னா விட்டு கொடுத்துருவீங்க, மன்னிச்சிருவீங்க, லேசா பழகுவீங்க. மனிதர்கள் மத்தியிலே இப்படி இருக்குன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் வலில்லாஹில் மஸலுல் அஅலா, அல்லாஹுக்கு உதாரணம் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. வலில்லாஹில் மஸலுல் அஅலா, அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய காரியங்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு முஃமின் விரைந்து செல்வான். அதே போல் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை விட்டு வெகு தூரம் ஓடுவான். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். ஹதீஸிலே வருகின்றது, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு அழகான துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த துஆவை கேட்கின்றார்கள். மிக அழகான துஆ. இந்த துஆவை நாம் மனனம் செய்து அடிக்கடி கேட்க வேண்டும். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் உன்னுடைய நேசத்தை கேட்கின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் உன்னுடைய முஹப்பத்தை, உன்னுடைய நேசத்தை நான் கேட்கின்றேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக், யார் உன்னை நேசிக்கின்றானோ அத்தகையோட நேசத்தையும் கேட்கின்றேன். வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், எந்த காரியங்களால் நீ சந்தோஷப்படுவாயோ, உன்னுடைய முஹப்பத்தை நான் பெற முடியுமோ அப்படிப்பட்ட காரியங்களை நேசிக்கும் நேசத்தை நான் கேட்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், அல்லாஹ்வே உன்னுடைய நேசத்தை நான் தேடுகின்றேன். யார் உன்னை நேசிக்கின்றானோ அவர்களுடைய நேசத்தை நான் வேண்டுகின்றேன். எந்த காரியங்கள் வழியாக உன்னுடைய நேசம் பெற முடியுமோ அந்த அமல்களை நேசிக்கின்ற அந்த நேசத்தை நான் கேட்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். இந்த 3 விஷயங்கள் ஒன்று கூடி ஒரு நபருடைய உள்ளத்திலே ஒன்று சேர்ந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய தீனுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய நபிமாருடைய முஹப்பத், கஅபத்துல்லாஹ்வுடைய முஹப்பத், குர்ஆனுடைய முஹப்பத், தொழுகையுடைய முஹப்பத், ரமதானுடைய முஹப்பத், ஹஜ்ஜுடைய முஹப்பத், அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றானோ அனைத்து விஷயங்களுடைய முஹப்பத் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் உள் சேரும். வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், யார் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது உள்ளத்தின் அச்சத்துடைய ஒரு வெளிப்பாடு. இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களுடைய நேசம். அல்லாஹ்வை யார் நேசிக்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், அது பிறகு வந்த மார்க்க அறிஞர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், இவர்களுடைய நேசத்தை நாம் பெற்றால் அவர்களோடு இருப்போம், அவர்களோடு நாம் உறவாடுவோம், அவர்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம், நல்ல சுஹபத்திலே இருப்போம். நல்லவர்களுடைய சுஹபத்திலே இருந்தால் நம்ம தீய காரியங்கள் செய்வோமா?
செய்ய மாட்டோம். நல்லவர்களை சுற்றி நாம் இருக்கும் பொழுது நாமும் நல்லவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது வஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், எந்த காரியங்களை கொண்டு உன்னுடைய நேசத்தை நான் பெற முடியுமோ அந்த காரியத்துடைய நேசத்தையும் நான் கேட்கின்றேன். ஒரு மனிதர் தொழும் பொழுது அந்த தொழுகை அவர் நேசித்து விரும்பி தொழுதால் அதற்கான இம்பாக்டே வேற, அதற்கான எஃபெக்டே வேற, அந்த தாக்கமே வேற. என்னடா அல்லாஹ் இவ்வளோ பெரிய விஷயத்தை கடமை ஆக்கிட்டான், நான் வியாபாரத்தை விட்டு போகணுமே, இந்த தொழுகை இந்த நேரத்தில் வந்து இப்படின்னு நவுது பில்லா தொழுகை வெறுக்கக்கூடிய நேரத்தில் வெறுக்கக்கூடிய நிலையில போய் கட்டாயமாக கஷ்டமாக போய் தொழுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். இந்த தொழுகை நிலைநாட்டுவது ஒரு மிகப்பெரிய பாரமான செயல். யாரை தவிர? நல்லவர்களை தவிர. நல்லவர்களுக்கு அது லேசான விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய குஷு இல்லாத உள்ளங்களுக்கு இது மிகவும் கடினமான வேலை. அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நாம் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றும் பொழுது அந்த கட்டளையையும் நேசிக்க வேண்டும், அந்த செயலையும் நேசிக்க வேண்டும். அப்பொழுது உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த மாற்றம், அந்த அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற முஹப்பத் நேசம் என்பது நமக்கு அதிகரிக்கும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷர்த்தை சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் எல்லா முஸ்லிம்களிடத்திலும் நீங்க கேட்கலாம், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? யாரா ஒருத்தர் அதுல இல்லை நான் அல்லாஹ்வை நேசிக்கல அப்படின்னு சொல்லுவாங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கேட்டுக்கோ நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா கூறுபவர்கள் எல்லாம் அவரோட கூட்டிலே உண்மையாக இருக்கிறார்களா? கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு ஒரு ஷர்த்தை வைக்கிறான், அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறான். சூரத் ஆல இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்று சொல்வது உண்மையாக இருந்தால், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நிறைய பேர் கிளைம் பண்ண முடியும், நிறைய பேர் தாவா பண்ண முடியும், நிறைய பேர் நான் என் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு ஒரு கூச்சத்தையும் ஒரு குரலையும் கொடுக்க முடியும். ஆனால் உண்மையாக அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளம் காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதையில யார் நடக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையாக அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். இன்னும் ஒரு படி மேல் போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்கள் வேற, அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். இது அதுக்கு அடுத்த கட்டம், மிக உயர கட்டம், மிக உயரிய அந்தஸ்து. நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொல்வது ஒரு லெவல் சொன்னா, அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான் என்பது அதை விட மிக 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 உயர்ந்த அந்தஸ்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அந்தஸ்து யாருக்கு வழங்குகின்றான்? யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பேணி காக்கின்றார்களோ, அவருடைய வழிமுறையை யார் தன்னுடைய வழிமுறையாக ஆக்குகிறார்களோ, அவர்களுடைய சுன்னத்துகளை தன்னுடைய வாழ்க்கையில யார் அமல்படுத்துகிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை யார் ஏற்று நடப்பார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வெறுத்தார்களோ, எதை தடுத்தார்களோ, அதை விட்டு யார் விலகுகிறார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். ஆகையால் இந்த கூற்றுகளை, இந்த செயல், இந்த அல்லாஹ்வை நாம் நேசிக்கின்றோம் என்று நாம் சொன்னா அதற்கான ஷரத்துகளை, அளவுகோல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த அளவுகோலை நாம் பேணி காக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளத்திலும் அவனுடைய முஹப்பத்தை நிரப்புவானாக, அவனுடைய தீனுடைய முஹப்பத்தை நிரப்புவானாக, அவனுடைய கிதாப் குர்ஆனுடைய முஹப்பத்தை நிரப்புவானாக, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை நிரப்புவானாக. அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகள், அல்லாஹ்வுடைய அனைத்து இபாதத்துகளுடைய முஹப்பத்தை நம் உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டுவானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.